காட்டுக்குள்ள 2 ஆனை தண்ணி தாவத்துக்காக எங்கேயாலும் குளம் குட்டை இருக்கான்னு தேடி வருது. அதுல ஒரு ஆனை சொல்லுது, கூட்டாளி என்னால நடக்க முடியல, நீ போய் எங்கேயாலும் தண்ணி இருந்தா பார்த்து குடிச்சிட்டு இடத்த பார்த்துட்டு வா, அப்புறமேலுக்கு நான் போறேன் இந்த ஆனை. அதுக்கு அந்த ஆனை சொல்லுது, என்ன கூட்டாளி இப்படி சொல்ற? ஆமா கூட்டாளி என்னால நடக்க முடியல, ரொம்ப கறக்கமா இருக்கு, நான் படுக்க போறேன். அந்த ஆனை சொல்லுது, சரி கூட்டாளி இந்த இடத்துல படுத்து தூங்கு, நான் போய் குளம் குட்டை இருந்தா பார்த்து தண்ணியை குடிச்சிட்டு இடத்த பார்த்துட்டு உன்னை கூப்பிட்டு போறேன் அந்த ஆனை. அதுக்கு இந்த ஆனை சொல்லுது, ஆமா கூட்டாளி உன்னை நம்பிதான் படுக்கிறேன், என்னால எந்திரிக்க முடியாது, நீ வந்துதான் தூக்கி விடணும்னு சொல்லுது. இந்த ஆனை சொல்லுது, சரி கூட்டாளி நீ பயப்படாம படுத்து தூங்க, போய் தண்ணி குடிச்சிட்டு இடத்த பார்த்துட்டு உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்ட்டு போகுது இந்த ஆனை. சரி இந்த ஆனை மட்டமலாக்க படுத்து கிடக்கு அந்த மலங்காட்டுக்குள்ள. இங்கிட்ட இருந்து ஒரு குள்ள நேரி அந்த ஆனை படுத்து தூங்கி கிடக்கிறத பார்த்து இருக்கு. இந்த குள்ள நேரி அந்த ஆனை தனியாக படுத்து கிடக்கிறத பார்த்து யோசிக்குது. சரியான பெரிய உருவம் தனியாக படுத்து கிடக்கு, இந்த உருவத்தை சாப்பிட்டா நம்ம சாதிசானம் பூரா சாப்பிடலாம் இருக்குன்னு நினைக்குது. நம்ம ஒருத்தனால இவ்வளவு பெரிய உருவத்தை டச் பண்ண முடியாது, நம்ம போய் ஊர்ல போய் சாதிசானத்தை அத்தனை கூப்பிட்டு வந்துடலாம்னு போகுது. கொன்னேரி போய் சாதிசானத்துக்கிட்ட போய் கூகி கூகி கூப்பிட்டு போட்டு சொல்லுது, அங்க சின்ன பையன் மக்களே உங்களுக்கு பெரிய வேட்டை காத்து இருக்கு அப்படின்றது. சாதிசானம் எல்லாம் அப்படி என்ன பெரிய வேட்டைன்னு கேக்குது. மக்களே காட்டுக்குள்ள தனியாக பெரிய உருவம் கிடக்கு, இந்த உருவத்தை சாப்பிட்டா நம்ம சாதிசானம் பூரா அத்தனை சாப்பிடலாம், அங்க போகலாம் சாதிசானத்தை அத்தனை கூப்பிட்டுக்கிட்டு வருது. இந்த குள்ள நேரி 50-100 குள்ள நேரி கூட்டமா வருது. நம்ம அந்த ஆணை சுத்தி வரிசையா உட்கார்ந்துருக்கு. அந்த ஆணை சுத்தி உட்கார்ந்துருக்கு, ஆனா எந்த குள்ள நேரியும் போய் டச் பண்ண மாட்டுது, டச் பண்ண பயப்படுது. நீ நான் போன்று மல்லு கட்டிக்கிட்டு யாருமே போக மாட்டேது அந்த ஆணை கிட்ட நெருங்க. ஆனை நேசம் முழிச்சு பார்த்துருக்கு. ஆனை நினைக்குது, என்னடா குள்ள நேரி பூரா நம்மளை சுத்தி கூட்டமா உட்கார்ந்துருக்கு, எதுக்காக உட்கார்ந்துருக்கும்னு நினைக்குது. ஆனை சீல அந்த ஆணைக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அட பொடி பைய மக்களே, நான் கூட எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்கன்னு பார்த்தா இன்னை கொண்டு சாப்பிடுறதுக்கிட்ட உட்கார்ந்துருக்கீங்களா அந்த ஆனை நினைக்குது. ஆனை நினைக்குது, ஏன் குள்ள நேரியே நான் போடுற சாணியை போட்டாலுமே அரண்டு செத்து போவீங்க, அப்படி இருக்கும்போது என்னை முழுசா கொண்டு சாப்பிடலாம்னு கூட்டமா வரிசையா உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களுக்கே நியாயமான்னு நினைக்குது. அப்படி நினைச்சிட்டு இந்த ஆனை அங்கிட்ட ஒரு திரும்பு இங்கிட்ட ஒரு திரும்பி பிறண்டு இருக்கு. பிறண்டதுமே அந்த குள்ள நேரி ஊரா நசுங்கி மைமையா போச்சு. அத்தனை குள்ள நேரியும் செத்து போச்சு. இந்த 1-2 குள்ள நேரி மிச்சமானது சொல்லுது, அளவுக்கு மீறி ஆசைப்பட்டுமாண்டு அவ்வளவுப்படுது இந்த மிச்சமான குள்ள நேரி. இந்த ஆனை சொல்லுது, ஏன் குள்ள நேரியே இப்படி தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு இப்படி இடம் தெரியாம காணாம போனீங்களே, இது தேவையா அப்படின்றது ஆனை. இருந்து தண்ணி குடிச்சிட்டு அந்த கூட்டாளி ஆனை வருது. இந்த ஆணையை சத்தம் போடுது, ஏ கூட்டாளி உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையான்னு கேக்குது இந்த ஆணைய. இந்த ஆனை சொல்லுது, என்ன கூட்டாளியே, என்ன கூட்டாளி நம்மளை விட சின்ன பையங்களை போய் நசிங் கொண்டிருக்க அப்படின்றது. அதுக்கு இந்த ஆனை சொல்லுது, இவங்க சின்ன பையங்களா, விட்டா நம்மளவே பதம் பார்த்துட்டு போயிருப்பாங்க அப்படின்றது. அதுக்கு இந்த ஆனை சொல்லுது, அப்படியே பதம் பார்க்க வந்தாங்க கூட்டாளி, எனக்கு தெரியாம போச்சு, தெரிஞ்சிருந்தா மிச்சம் மீது இந்த ஓடுனவங்கள பிடிச்சு 4 முதி முழிச்சு சட்னி ஆக்கி இருப்பேன் அப்படின்றது இந்த ஆனை. அதுக்கு இந்த ஆனை சொல்லுது, விடு கூட்டாளி போனா போயிட்டு போறாங்க, இந்த குள்ள நேரி போய் அந்த சாதி சனத்துக்கிட்ட எல்லாம் போய் சொல்லட்டும், நம்ம கிட்ட மோதுனா என்ன விளைவு வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்றது இந்த ஆனை. இந்த ஆனை சொல்லுது, ஆமா கூட்டாளி அது நான் தான் அப்படின்னு சொல்லுது இந்த ஆனை. 1-2 குள்ள நேரி கவலையா ஊருக்கு போகுது. போனதுமே ஊர்ல கேக்குறாங்க, எங்கப்பா கூட்டமா போனீங்க, நீங்க மட்டும் வரீங்க, மிச்சாலாம் எங்க பாண்டு கேக்குறாங்க. ஊர்ல மிச்சாலாம் அந்த பெரிய உருவம் நசுக்கி கொன்றுச்சு அப்படின்றது இந்த நரி. அதுக்கு இந்த குள்ள நேரி ஊர் அந்த நரிய வயது, ஏப்பா அப்பயே படிச்சு சொன்னேன், நம்மளை விட பெரிய உருவத்துக்கிட்ட மோதாதீங்கப்பா, நம்மளுக்கு ஆபத்து வரும்னு சொன்னேன், இப்படி கேட்காம போய் நம்ம சாதி சனத்தை பூரா இழந்துட்டு வரீங்களாப்பா, உங்களுக்கே நியாயமான்னு கேக்குது குள்ள நேரி ஊரா. நம்மளை விட பெரிய உருவத்தை சாப்பிட்டு போடலாம்னு ஆசையில போனோம், போன இடத்துல இப்படி ஆகி போச்சு, இப்படி நடக்க முடியாது யாருக்கு தெரியும்.